தேசிய குடும்பத்திற்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். வெற்றிகரமாக பாய்ச்சப்பட்டது மியாசாட் 3D துணைக்கோளம். விண்வெளி துறையில் மலேசியா புதிய அத்தியாயம். ECRL கட்டணம் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது, பிரதமர் உறுதி. போதிய அளவில் கோழி கையிருப்பு. வேளாண் உணவு தொழில் அமைச்சு மீண்டும் உத்தரவாதம். மியாசாட் 3D மலேசியாவுக்கு சொந்தமான 8வது துணைக்கோளம். 5G தொழில்நுட்பத்தை நோக்கிய மலேசியாவின் பயணத்திற்கு கூடுதல் உந்துதல் அளிக்கவிருக்கும் இன்னொரு அத்தியாயம். மியாசாட் 3D துணைக்கோளத்தை விண்ணில் செலுத்தும் சோதனையை தொடர்பு பல்லூடக அமைச்சின் செயலாளர் மொமன் மென்தேக் நேரில் பார்வையிட்டார். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, top. Allumage Vulcain. Allumage 2EAP, décollage. மியாசாட் 3D மலேசியாவின் நவீன தொலைத்தொடர்பு துணைக்கோளமான உள்நாட்டு நேரப்படி இன்று காலை 5:50 ஏரியன் 5 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணுக்கு பாய்ச்சப்பட்டது. அதன் வழி நாட்டின் விண்வெளி ஆய்வுத் துறையில் புதிய மைல்கல்லை எட்டியது மலேசியா. 25 ஆண்டுகளுக்கு மேலான காலகட்டத்தில் மியாசாட் அதன் துணைக்கோளத்தை பாய்ச்சும் ஒவ்வொரு நொடியும் இதுகாரும் நாட்டின் வரலாற்றின் வெற்றியின் முத்திரையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் வாயிலாக நாடு முழுக்க, குறிப்பாக உட்புற பகுதி மக்கள் இனி அதிவேக அகண்ட அலைவரிசை சேவையை எளிதாக பெறுவர். இதற்கு முன் மலேசியா விண்ணில் ஏவிய துணைக்கோளங்களுடன் ஒப்பிடுகையில் நவீன தொலைத்தொடர்பு துணைக்கோளமான மியாசாட் 3D 10 மடங்கு அதிக ஆற்றல் கொண்டது. நாட்டின் 4G சேவையை விரிவாக்க அரசாங்கம் முனைந்துள்ள வேளையில் மியாசாட் 3D துணைக்கோளம் பேரளவிலான எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக உட்புற பகுதிகளில் இணைய சேவையை மேம்படுத்த தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்கள் பேரளவிலான ஒதுக்கீட்டுக்காக காத்திருக்கின்றன. ஆனால் இத்திட்டமோ அதனை மாற்றி அமைக்கவிருக்கிறது. அதிவேக இணைய பதிவிறக்க வேகமான 30 Mbps இலிருந்து 100 Mbps ஆக மேம்படுத்துவதோடு இணைய சேவை பயனர்கள் 4K அல்லது 8K காணொளி உயர்தர உள்ளடக்க சேவையையும் பெறலாம். மியாசாட் 3D துணைக்கோளம் பூமி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்படும் பட்சத்தில் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் சில புதிய சேவைகளை மலேசியர்கள் பெறுவர். இதில் இடைவிடாத இணைய இணைப்பும் கிடைக்கும். நவீன தொலைத்தொடர்பு துறையில் மலேசியா அடுத்தடுத்து பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மலேசியர்களின் அவா. பிரெஞ்சு கியானா குரு விண்கல ஏவுதளத்திலிருந்து RTM செய்திகளுக்காக ரவீன். மியாசாட் 3D துணைக்கோளம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது குறித்து பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பிலால் ஷா அரசாங்கத்துக்கும் மியாசாட் குளோபல் நிறுவனத்துக்கும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டார். அது சாதனை மட்டுமல்ல, மக்களுக்கு உரித்தான அர்த்தம் பொதிந்த வெற்றி என பேரரசர் புகழாரம் சூட்டினார். இனி தீபகற்ப மலேசியா, சபா, சரவா முழுவதும் உள்ள நகர், புறநகர், உட்புற பகுதி மக்கள் அதிவேக இணைய சேவையை பெறுவர். ஜெண்டேலா தேசிய இலக்கவியல் தொடர்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் இலக்கவியல் இணைப்பு இடைவெளியை குறைப்பது, அனைத்து தரப்பு மக்களையும் உட்படுத்தி முழுமையான இலக்கவியல் சமூகத்தை உருவாக்குவது ஆகிய முயற்சிகளுக்கு ஏற்பவும் அது அமைவதாக அல் சுல்தான் அப்துல்லா விவரித்தார்.
மின் வணிகம், இலக்கவியல் கற்றல் முறை போன்ற சமூக பொருளாதார நடவடிக்கைகள் வழி மலேசிய குடிமக்கள் பல்வேறு அனுகூலங்களை ஈட்டும் சூழலையும் வாய்ப்பையும் மியாசாட் 3D துணைக்கோளம் அதிகரிக்க உள்ளது. அத்துடன் அதிவேகமான நிலைத்தன்மையான இணைய சேவைக்காக காத்திருந்த மலேசியர்களின் ஆவலையும் அந்த நவீன தொலைத்தொடர்பு துணைக்கோளம் பூர்த்தி செய்யும் என அல் சுல்தான் அப்துல்லா திண்ணமாக கூறினார். விண்ணுக்கு பாய்ச்சப்பட்டிருக்கும் மியாசாட் 3D துணைக்கோளம் இலக்கவியல் இடைவெளியை குறைத்து இன்னும் அதிகமான இளைஞர்கள் விண்வெளி துறையில் தடம் பதிக்க வழிகோலும். தீபகற்ப மலேசியா, சபா, சரவா என நாடு முழுவதும் உள்ள நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இணைய சேவையின் ஆற்றலை மேம்படுத்தவும் அது துணை புரியும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நம்பிக்கை தெரிவித்தார். மியாசாட் 3D விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கே ஒரு வரலாற்று பூர்வ நாள் என பிரதமர் தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மியாசாட் 3D துணைக்கோளம் விண்ணில் ஏவப்படுவதை நேரடி ஒளிபரப்பு வாயிலாக காண அவர் கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் உள்ள மர்டேக்கா மண்டபத்திற்கு இன்று அதிகாலை ஏறத்தாழ 4:30 மணிக்கு சென்றிருந்தார். 18 ஆண்டுகள் மொத்த ஆயுட்காலத்துடன் 120 கோடி ரிங்கிட் பொருட்செலவை உட்படுத்தியிருக்கும் 8வது துணைக்கோளான மியாசாட் 3D நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கு பல அனுகூலங்களை கொண்டு வரும் என்பது திண்ணம். இதனிடையே 2025ஆம் ஆண்டுக்குள் நாடு 100 விழுக்காடு இணைய வசதியை பெறுவதற்கு மியாசாட் 3D துணைக்கோளத்தின் பங்கு மிக அளப்பரியது என தொடர்பு பல்லூடக அமைச்சர் தன்ஸ்ரீ அன்வர் மூசா கருத்துரைத்தார். மேலும் அது சீரான அகண்ட அலைவரிசையையும் பெறுவதற்கும் வழிகோலும் என அவர் குறிப்பிட்டார். விண்ணில் ஏவப்பட்ட மியாசாட் 3D நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாகும். அதோடு ஜெண்டேலா மற்றும் மை டிஜிட்டல் இலக்கவியல் திட்டங்களை வெற்றியடைய செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு அது துணை புரியும் எனவும் தான்ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த துணைக்கோளத்தின் 1 மாத சோதனை காலகட்டம் முடிவடைந்த பிறகு மலேசியர்கள் சிறந்த இணைய சேவையை பெற தொடங்குவர் என்றும் அவர் கோடி காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் மியாசாட் 3D துணைக்கோளினால் மக்கள் பரந்த அளவில் இணைய சேவையை பெற வழிகோலும். குறிப்பாக 4G, 5G சேவை அல்லது ஃபைபர் தொழில்நுட்ப வசதியில்லா பகுதிகளில் இணையம் தடையின்றி கிடைக்கப்பெறும் என தொடர்பு பல்லூடக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ மொஹமன் மென்தேக் தெரிவித்தார். அதன் மூலம் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் இணையத்தின் வழி தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றார் அவர். மேலும் தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதோடு 2025ஆம் ஆண்டில் 100 விழுக்காடு இணைய சேவை திட்டத்தை எட்டவும் அது வழிகோலும் என டத்தோ ஸ்ரீ மொஹமன் மென்தேக் குறிப்பிட்டார். மியாசாட் 3D துணைக்கோளம் புறநகர் பகுதி வாழ் மக்களுக்கு அதிக நன்மைகளை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் குறிப்பாக சபா, சரவாக்கில் 4G, 5G அலைக்கற்றை சேவை அல்லது ஃபைபர் தொழில்நுட்ப வசதியில்லா பகுதிகளில் உள்ள இணைய இடைவெளியை இணைக்கும் என மியாசாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி யாவ் சியோங் லீம் நம்பிக்கை தெரிவித்தார். அதே சமயம் அந்த இலக்கை அடைய தொடர்பு பல்லூடக அமைச்சுடனும் ஆணையத்துடனும் ஒத்துழைப்பு நல்கப்படும். உள்ளூர் சந்தையை நன்கு அறிந்திருக்கும் சேவை நிறுவனங்களுடனான அணுக்க ஒத்துழைப்பை மியாசாட் தொடரும் என்றும் யாவ் சியோங் லீம் உறுதியளித்தார். முன்னதாக பிரான்ஸ் கியானா ஐரோப்பிய விண்வெளி மையத்திலிருந்து மியாசாட் 3D துணைக்கோளம் பாய்ச்சப்பட்ட பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL நாட்டின் மேம்பாட்டுக்கான உந்து சக்தியாக விளங்கும். குறிப்பாக ECRL ரயில் பாதையை உட்படுத்திய மாநிலங்கள் கணிசமான வருவாயை ஈட்டவிருக்கின்றன. 2027ஆம் ஆண்டில் அதன் நிர்மாணிப்பு பணிகள் நிறைவுறும் போது மலேசிய குடும்பம் கிழக்கு கரை மாநிலங்களுக்கு செல்ல நவீன, பாதுகாப்பான, விவேகமான ரயில் சேவையை பெறுவர் என பிரதமர் கோடி காட்டினார். கன்டேங் இரட்டை சுரங்கப்பாதையின் கட்டுமான பணிகள் முற்று பெறும்போது இவ்வட்டாரத்திலேயே ஆக நீளமான சுரங்க ரயில் பாதையாக அது விளங்கும். கிள்ளான் பள்ளத்தாக்கில் கோம்பா ஒருங்கிணைந்த முனையத்தையும் பன்தோங்கையும் இணைக்கும் வட மாநிலங்களுக்கு இடையிலான ECRL ரயில் பாதையின் C பிரிவின் ஒரு பகுதியாக அது அமைகிறது. Pembinaan terowong berkembar genting ini adalah antara komponen utama projek ECRL kerana ia dapat melengkapkan jambatan darat atau land bridge bagi pengangkutan kargo dari Pelabuhan Kuantan ke Pelabuhan Kelang.
மக்களின் நடமாட்டத்தை அதிகரிப்பதுடன் அந்த திட்டம் ரயில் தொழில்துறையில் உள்நாட்டு தொழிலாளர்களின் ஆற்றலையும் திறனையும் அதிகரிக்கும் என பெரிதும் நம்பப்படுகிறது. பஹாங் பொக்கிட்டிங்கியில் கன்திங் ECRL சுரங்கப்பாதையை தோண்டும் பணிகளை தொடக்கி வைத்து டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் கோழி கையிருப்பு நிலையாகவும் போதிய அளவிலும் உள்ளது. நடப்பில் உள்ள சந்தை தேவைக்கு ஏற்ப அவை பகிர்ந்தளிக்கப்படுவதாக வேளாண் உணவு தொழில் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். பேரங்காடிகள் அல்லது வேளாண் சந்தைகள் அளவில் இதுவரை கோழி கையிருப்பில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக புகார் பெறப்படவில்லை. கடந்த 3 முதல் 4 வாரங்களுக்கு அமைச்சு மேற்கொண்ட கண்காணிப்பின் வழி அது தெரிய வந்திருப்பதாக டத்தோ ஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி கூறினார். அனைத்து நாடுகளிலும் கோழி உற்பத்தி செலவு அதிகரித்த போதிலும் நாட்டில் கோழி விநியோகம் இன்னும் நிலையாகவே உள்ளது. இம்மாத இறுதியில் துறை சார்ந்தோருக்கான உதவித்தொகையை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டது. எனினும் அதனை மீண்டும் வழங்குவது குறித்து அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும் என அமைச்சர் கூறினார். இதற்கு முன் கோழி வளர்ப்பு துறைக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை இனி B40 குடும்பங்களைச் சேர்ந்த இலக்கிடப்பட்ட தரப்பினருக்கு நிதி உதவியாக வழங்கப்படும் என்றும் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் தெளிவுபடுத்தினார். கொள்ளை லாபத்திற்காக உணவுப் பொருட்களை பதுக்கவும் அதிகபட்ச விலைக்கு விற்கவும் முனைய வேண்டாம். அத்தகைய செயல்களில் ஈடுபடும் தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்தோ ரோசல் வாஹித் எச்சரித்தார். ஜூலை 1 தேதி தொடங்கி பொருட்களுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்படுகிறது. இதனை சாதகமாக்கிக் கொண்டு சிலர் கொள்ளை லாபம் ஈட்டும் வாய்ப்பு இருப்பதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் விலையேற்ற முறைகேடுகளை ஒடுக்க போலீஸ், சுங்கத்துறை, குடிநுழைவுத்துறை போன்ற அதிகாரத்துவ தரப்புகளின் ஒத்துழைப்பு அணுகப்படும். எனினும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப சம்பந்தப்பட்ட தரப்பினர் பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வர். ஆதலால் அவர்களின் முறைகேடுகளை முற்றாக துடைத்தொழிப்பதில் சவால்கள் எழலாம் என்பதை டத்தோ ரோசோல் ஒப்புக்கொண்டார். அதே சமயம் விலையேற்றம் தொடர்பில் பெறப்படும் புகார்கள் ஆராயப்பட்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அரசாங்க திட்டங்களை ஏலத்துக்கு எடுக்கும் நடைமுறைகளில் மோசடி செய்ததாக நம்பப்படும் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் விசாரிக்கப்படுகின்றன. அத்தகைய மோசடிகள் அடிக்கடி நிகழ்ந்த தகவலையும் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி இன்று அம்பலப்படுத்தினார். அது தொடர்பான விசாரணையை MyCC மலேசிய போட்டியாற்றல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. விசாரணை இன்னும் நிறைவு பெறாத பட்சத்தில் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிறுவனங்களின் துல்லிய எண்ணிக்கையை தற்போதைக்கு கூற இயலாது என டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் விளக்கினார். அரசாங்க திட்டம் கிடைப்பதற்காக தொடர்புடைய நிறுவனங்கள் கூட்டாக சேர்ந்து தொகையை நிர்ணயிக்க முற்படுவதால் அரசாங்க நிதி பெருமளவில் விரயமாவதை அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்புடைய நிறுவனங்கள் கண்காணிப்பு பட்டியலிலும் இணைக்கப்படும். எதிர்காலத்தில் டெண்டர் வெளியிடப்படும் போது ஏனைய அரசாங்க நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேர்வு செய்யாமல் இருப்பதை அதன் வழி உறுதி செய்யப்படும். மோசடியில் ஈடுபட்டதாக உறுதி செய்யப்படும் நிறுவனங்களும் தனிநபர்களும் 5 ஆண்டுகளுக்கு கருப்பு பட்டியலிடப்படுவர் என MyCC நேற்று கூறியிருந்தது. நாடு முழுவதும் இவ்வாண்டு 42 மழலையர் பள்ளிகளும் 5 சிறார் பராமரிப்பு மையங்களும் நிர்மாணிக்கப்படும். அதற்கு மொத்தம் 2,19,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக புறநகர் மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்தார். நாட்டில் மழலையர் பள்ளி சிறார் பராமரிப்பு மையத்தின் தேவை அதிகரித்ததை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டது. தரம் வாய்ந்த நல்ல நிலையில் செயல்படும் மேலும் அதிகமான சிறார் பராமரிப்பு மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என மலேசிய குடும்பத்தினர் எதிர்பார்க்கின்றனர். அவர்களின் அவாவை பூர்த்தி செய்யும் வகையிலும் அந்த முடிவு எட்டப்பட்டதாக துணை அமைச்சர் விளக்கினார். இதன் வழி 2 முதல் 6 வயது வரையிலான சிறார் தரம் வாய்ந்த ஆரம்ப கல்வியை பெறுவர் என்பது திண்ணம். மலாக்கா அலுர் கஜாவில் பட்டறை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் டத்தோ அப்துல் ரஹ்மான் இவ்விவரங்களை வெளியிட்டார். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான உறவை தொடர்ந்து வலுப்படுத்த அந்நாட்டு பிரதமர் லீ சியன் லோங் விருப்பம் தெரிவித்துள்ளார். துணை பேரரசர் சுல்தான் நஸ்ரின் ஷா உடனான சந்திப்பில் லீ அந்த உறுதியை வழங்கினார்.
அந்த சந்திப்பில் பேரா மாநில இஸ்லாமிய சமய மலாய் பாரம்பரிய மன்ற தலைவர் தான் ஸ்ரீ முகமது அன்வார் ஜைனியும் சிங்கை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணனும் கலந்து கொண்டனர். பேராக் ஆட்சியாளருமான சுல்தான் நஸ்ரீன் அக்குடியரசுக்கு 4 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். துணை பிரதமர் நிதியமைச்சர் லாரன்ஸ் வாங் உட்பட சில அமைச்சர்களுடன் சுல்தான் நஸ்ரீன் சந்திப்பு நடத்தவிருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அந்த சந்திப்பில் சுல்தான் நஸ்ரீனுக்கு 2030 சிங்கப்பூர் பசுமை திட்டம் குறித்தும் விளக்கமளிக்கப்படும். சரவாக்கில் கோவிட்-19 தொற்றிலிருந்து உருமாறிய 2 வகை ஒமிக்ரான் திரிபுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மிக விரைவாகவும் எளிதாகவும் பரவக்கூடிய அந்த வைரஸிடமிருந்து தற்காத்துக் கொள்ள ஊக்க மருந்தளவை பெறுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். BA.2.12.1, BA.5 ஆகிய அந்த 2 திரிபுகள் கோச்சிங்கிலும் சீபுவிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. சரவாக்கில் கடந்த மே மாத வாக்கில் அந்த வகை தொற்றுக்கு முதல் நபர் இலக்கானார். கடந்த மார்ச் 1 முதல் ஜூன் 16 வரையில் 1229 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. அவை அனைத்தும் ஒமிக்ரான் B.1.1.529 வகை திரிபுடன் தொடர்புடையவை என்பதை சுகாதார தரப்பு உறுதிப்படுத்தியது. அமெரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட BA.2.12.1 திரிபு அந்நாட்டில் கோவிட்-19 பரவலை தீவிரப்படுத்தியது. கால்வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா தேறி வருகிறார். அவர் வார இறுதியில் இஸ்தானா நகாரா திரும்பக்கூடும் என அரச நிர்வாக அதிகாரி டாத்தோ அஹ்மத் ஃபடேல் ஷம்சுடின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அவரின் கணுக்கால் மற்றும் முழங்காலில் ஏற்பட்ட வலியை குணப்படுத்தும் சிகிச்சை முற்று பெற்றுவிட்டதாக டாத்தோ அஹ்மத் ஃபடேல் சொன்னார். பேரரசரின் உடல்நிலையை தற்போது மருத்துவ நிபுணர்கள் அணுக்கமாக கண்காணிக்கின்றனர். அதன் பின்னரே அவர் அரண்மனை திரும்புவார். தாம் குணமடைய வேண்டி இறைவனை பிரார்த்தித்த மலேசிய குடும்பத்திற்கு பேரரசர் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். காலில் ஏற்பட்ட வலியால் பேரரசரை கடந்த திங்கட்கிழமை தொடங்கி மருத்துவமனையில் சுகாதார வல்லுநர்கள் அணுக்கமாக பரிசோதித்து வருகின்றனர். Bahasa Melayu adalah bahasa ilmu, tetapi penggunaannya berkurangan kerana tidak ada terjemahan buku-buku untuk sebagai ulang kaji dan juga sebagai buku yang khusus untuk digunakan di sekolah, di universiti dan sebagainya. Jadi sebab itulah saya harap Institut Terjemahan selepas ini akan lebih proaktif dan kerajaan akan memperkasakan Institut Terjemahan dan Buku Malaysia ataupun TBM. குரங்கம்மை அடுத்த கொள்ளை நோயாக அறிவிக்கப்படுமா? அதற்கான விடை இன்னும் சில மணி நேரத்தில் அறிய வரும். அதன் தொடர்பில் உலக சுகாதார நிறுவனம் WHO இன்று அவசர கூட்டத்தை நடத்துகிறது. குரங்கம்மை தொற்றின் தாக்கம் உலகளவில் அதிகரித்து வருகிறது. கோவிட்-19 தொற்று பரவல் இன்னும் ஓயாத நிலையில் உலக மக்கள் மத்தியில் குரங்கம்மை அச்சம் தற்போது ஓங்கியுள்ளது. குரங்கம்மை மேலும் பரவினால் அது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் பொது சுகாதார ஆபத்தை அது அதிகரிக்கும். நடப்புச் சூழலின் அடிப்படையில் குரங்கம்மையை கொள்ளை நோயாக பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் WHOவுக்கு தற்போது எழுந்துள்ளதாக சுகாதார வல்லுநர்கள் தெரிவித்தனர். குரங்கம்மை பாதிப்புக்கு இலக்காகும் சாத்தியமுள்ளோருக்கு பிரிட்டன் சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் இதற்கு முன் தடுப்பூசி செலுத்தியது. எனினும் WHO இதுவரை குரங்கம்மை தொற்று பரவலை கட்டுப்படுத்த பேரளவிலான தடுப்பூசி இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனும் பரிந்துரையை முன்வைக்கவில்லை. ரஷ்யாவுக்கு நெருக்குதலை அதிகரிப்பது தொடர்பான புதிய நடவடிக்கைகள் விரைவில் அறிவிக்கப்படும். ஜெர்மனியில் நடைபெறும் G7 நாடுகளுக்கான தலைவர்கள் பங்கு பெறும் உச்சநிலை கூட்டத்தில் அதனை செயல்படுத்துவதற்கான உறுதியான திட்ட தொகுப்பு வெளியிடப்படும் என அமெரிக்க மூத்த அதிகாரி தெரிவித்தார். உக்ரைன் மீதான படையெடுப்புக்காக ரஷ்யாவை தண்டிக்க அந்த செல்வந்த நாடுகள் தீவிர பொருளாதார அரச தந்திர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் பங்கு பெறும் அந்த உச்சநிலை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கலந்து கொள்வார். வரும் ஞாயிறு தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறவிருக்கும் G7 மாநாட்டுக்கு பின்னர் அடுத்த வாரம் நடைபெறும் நேட்டோ உச்சநிலை கூட்டத்திலும் பைடன் பங்கேற்க உள்ளார். அவ்விரு அரச தந்திர கூட்டங்களிலும் ரஷ்யாவும் உக்ரைனும் கலந்து கொள்ள உள்ளன. அதில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளால் ஏற்பட்டிருக்கும் பின் விளைவுகள் குறித்து விவாதிக்கப்படும்.
ஆப்கானிஸ்தானை அதிரச் செய்த வலுவான நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 1029 அதிகரித்துள்ளது. 1595 பேர் காயமுற்றனர். பக்திகா, கோஸ்ட் ஆகிய இரு மாநிலங்களில் அதிகமான மரணங்கள் பதிவாகின. ஆப்கானிஸ்தான், காயான் மற்றும் பார்மால் வட்டாரங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளுக்கு பின்னர் மரண எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டின் இடிபாடுகளுக்கு இடையே மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடும் எனும் ஐயப்பாட்டில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பேரழிவு நிகழ்ந்த அந்த பகுதிகளில் அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என தலிபான் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். வீடுகள் இடிந்து கிடக்கும் புகைப்படங்களும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. சிங்கப்பூரில் மீண்டும் தீவிரமாகிறது கோவிட்-19 வைரஸ். அதிக வீரியமுள்ள BA.4, BA.5 வகை ஒமிக்ரான் திரிபின் எதிரொலியால் அக்குடியரசில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை பேரளவில் உயர்ந்திருக்கிறது. எனவே தொற்றிலிருந்து தற்காக்க விரைந்து ஊக்க மருந்தளவு பெறுமாறு சிங்கை குடிமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிங்கப்பூரில் நேற்று முன்தினம் மட்டும் 7109 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டது. கடந்த திங்களன்று 3220 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதியான நிலையில் தற்போது அவ்வெண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. தியாக திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஊக்க மருந்தளவையும் 2ஆம் மருந்தளவையும் பெறும்படி சிங்கப்பூர் வாசிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அக்குடியரசில் இதுவரை 13,78,900 பேர் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காக இருக்கின்றனர். அதேவேளை 1405 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்தோனேஷியாவின் புதிய தலைநகரான நுசாந்தாராவை நிர்மாணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. $3200 கோடி செலவில் உருவாக்கப்படும் அந்நகரின் கட்டுமான பணிகளை அதிபர் ஜோகோ விடோடோ நேற்று பார்வையிட்டார். இந்தோனேஷியா அதன் தலைநகரத்தை ஜகார்த்தாவிலிருந்து கலிமந்தானுக்கு மாற்றவிருக்கிறது. ஜோகோவி முன்னெடுத்திருக்கும் பொருளாதார உருமாற்றங்களில் அந்த மாபெரும் திட்டம் முக்கிய இடம் வகிக்கிறது. புதிய தலைநகரின் கட்டுமானம் அடுத்த ஆண்டு மாத வாக்கில் அதிகாரப்பூர்வமாக துவக்கம் காணும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிபர் கோடி காட்டினார். நுசாந்தாராவை இந்தோனேஷியாவின் புதிய தலைநகராக உருவாக்கும் சட்ட வரைவை அந்நாட்டு நாடாளுமன்றம் கடந்த ஜனவரியில் அங்கீகரித்தது. அதன் நிர்மாணிப்பு செலவுகளில் 19% இந்தோனேஷிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கும் வேளை எஞ்சிய செலவுகளை ஈடுகட்ட தனியார் நிறுவனங்களின் உதவி நாடப்படும். பர்மிங்ஹாம் 2022 காமன்வெல்த் போட்டியில் 7 தங்கத்திற்கு மலேசியா குறி தீர ஆராய்ந்த பின்னரே அந்த இலக்கு வகுக்கப்பட்டதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஃபைசல் அசுமு தெரிவித்துள்ளார். Apabila mereka menetapkan வியட்நாமில் கடந்த மாதம் நடந்தேறிய சி போட்டியில் நாட்டின் வீரர்கள் வெளிப்படுத்திய அடைவு நிலையை அடிப்படையாக கொண்டு அந்த இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாத இறுதியில் தொடங்கும் பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டிக்கு மலேசியா 107 விளையாட்டாளர்களை அனுப்புகிறது. பூப்பந்து, இசைவுடன் கூடிய சீருடற்பயிற்சி, பளுதூக்குதல், ஸ்குவாஷ் ஆகிய பிரிவுகளில் அவர்கள் களம் காண்பர். ஆஸ்திரேலியா கோல்ட் கோஸ்டில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டில் மலேசியா 7 தங்கம், 5 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்காசாபுரி விஸ்மா பரிதாவில் ஸ்லமட் பாகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் இவ்விவரங்களை வெளியிட்டார். பர்மிங்ஹாம் 2022 காமன்வெல்த் போட்டியிலிருந்து நாட்டின் ஒற்றையர் பூப்பந்து நட்சத்திரம் லீ ஜிஜியா விலகும் முடிவு. அது குறித்து அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தெரிவித்துள்ளார் அப்போட்டிக்கான மலேசிய அணியின் துணைத் தலைவர் ஜெரார்ட் மொன்டேரோ. 2022 காமன்வெல்த் போட்டியில் மலேசியாவுக்கு பதக்கத்தை பெற்றுத்தரும் நாட்டின் முதன்மை வீரர்களில் ஒருவராக ஜிஜியா உள்ளதை மொன்டேரோ சுட்டிக்காட்டினார். ஜூலை 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரையில் நீடிக்கும் அவ்விளையாட்டிலிருந்து விலகுவதாக ஜிஜியா நேற்று காணொலி வாயிலாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தார்.
ஜப்பான் டோக்கியோவில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தொடங்கும் உலக பூப்பந்து போட்டிக்கு ஆயத்தமாகும் பொருட்டு அம்முடிவை எடுத்ததாக அவர் விவரித்தார். உலக தரவரிசையில் 5ஆம் நிலையில் இருக்கும் ஜியாவிடமிருந்து அது தொடர்பில் அதிகாரப்பூர்வ கடிதம் எதனையும் இன்னும் பெறவில்லை என மொன்டெய்ரோ சொன்னார். புக்கிட் கியாராவில் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் தேசிய பூப்பந்து வீரர்களை சென்று கண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் ஜியாவுக்கு பதில் அப்போட்டியில் வளர்ந்து வரும் இளம் பூப்பந்து நட்சத்திரம் அங் ஜியோங் பங்கேற்பார். BAM மலேசிய பூப்பந்து சங்கத்தின் ஒற்றையர் வீரருக்கான பயிற்சி பிரிவு இயக்குனர் வாங் சுங்ஹான் அதனை உறுதிப்படுத்தினார். உலகத்தர வரிசையில் 48வது நிலையில் இருக்கும் ஜியோங் காமன்வெல்த் போட்டியில் மிளர்வதற்கு அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார் என சுங்ஹான் நம்பிக்கை தெரிவித்தார். அதில் 22 வயதான ஜியோங்கிற்கு கடும் சவால் காத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த சவாலை சமாளித்து அவர் அதிரடி படைப்பார் என உறுதியாக நம்புகிறார் சுங்ஹான். பர்மிங்ஹாம் காமன்வெல்த் விளையாட்டில் ஜியோங் மலேசிய குடும்பத்திற்கு தங்கத்தை வென்று தர அவருக்கு அனைத்து நிலைகளிலும் பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார் அவர். சரியான தருணத்தில் பாயர்ன் மியூனிக் கால்பந்து அணியில் இணைந்திருப்பதாக கூறுகிறார் சடியோ மனே. அந்த ஜெர்மனிய அணி மனேவை 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. லிவர்பூல் அணியிலிருந்து அவரை இழுக்க பாயர்ன் 4 கோடியே 30 லட்சம் அமெரிக்க டாலர் வரையில் செலுத்தியதாக கூறப்படுகிறது. த ரெட்ஸில் 6 பருவங்கள் விளையாடிய அவர் அவனிக்காக 120 கோல்களை புகுத்தியுள்ளார். அந்த இங்கிலீஷ் அணியை விட்டு வெளியேற முடிவெடுத்த போது பல அணிகள் தம்மை தொடர்பு கொண்டதாக மானே சொன்னார். ஆனால் தமது கால்பந்து திறமையை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல பாயர்னே சரியான தேர்வு என முடிவெடுத்ததாக அந்த செனகல் வீரர் விவரித்தார். Well, I think it was not easy, but of course it's normal. But I chose Bayern Munich. கால்பந்து நிர்வாகியாக உருவெடுத்துள்ளார் கார்லோஸ் தெவேஸ். மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் மான்செஸ்டர் சிட்டியின் முன்னாள் தாக்குதல் வீரருமான அவருக்கு அர்ஜென்டினாவின் ரொசாரியோ சென்ட்ரல் அணியை வழிநடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான ஓராண்டு கால ஒப்பந்தத்தில் 38 வயதான அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக தெவேஸ் இம்மாதம் 4ஆம் தேதி அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு வெளியான 2 வாரங்களுக்கு பின்னர் அவருக்கு அப்பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. 28 அணிகள் அடங்கிய அர்ஜென்டினா முதன்மை லீக்கில் ரொசாரியோ சென்ட்ரல் 22வது நிலையை வகிக்கிறது. குரலும் விளக்கமும். குரல் 982. குணநலம் சான்றோர் நலனே, பிற நலம் என் நலத்து உள்ளதும் அன்று. நட்பண்பு ஒன்றே சான்றோர்க்கான அழகு, மற்றவை அல்ல என்பது தெய்வ புலவரின் வாக்கு. மியாசாட் 3D துணைக்கோளத்தை வெற்றிகரமாக பாய்ச்சி விண்வெளி துறையில் புதிய அத்தியாயத்தை எழுதியது மலேசியா. அந்த வரலாற்று பூர்வ காட்சிகளுடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.